வணக்கம். பெண்கள் மட்டுமே வழிபடும் ஔவையார் நோன்பு பற்றிய விளக்கம். ஒவ்வொரு ஆண்டும் 3 மாதங்களில், அதாவது அசத்தால் ஆடி, மறந்தால் மாசி, தப்பினால் தை என்று 3 மாதங்கள் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையில் அந்தி சாய்ந்த பிறகு ஆண்களுக்கு தெரியாமல், அவர்கள் அறியாமல், ஆண்கள் பார்க்காமல் பெண்கள் மட்டுமே கூடி வழிபடும் நோன்பு இது. இதன் தாத்பரியம் என்னவென்றால், இல்லத்தில் வளம் கொழிக்கவும், செல்வம் தங்கவும், மனம் மகிழ்வாக இருக்கவும், தனம் தானியம் பெருகவும் வழிபடும் முறையாக கருதப்பட்டு வருகின்றது. ஆதி காலத்தில் 7 அண்ணன்மார்களுடன் ஒரு தங்கை பிறந்திருந்தாள். 7 அண்ணன்மார்களும் தங்களது உழைப்பில் நெல் மூடை மூடையாக கொண்டு வந்து கொடுப்பார்கள். அந்த நெல்லை உரலில் இட்டு குத்தும் பொழுது அது குத்த குத்த உமியாகவும், சொலையில் இட்டு புடைக்கும் பொழுது புடைக்க புடைக்க தவிடாகவும் செல்வதால் அந்த பெண் என்ன செய்வதென்று தெரியாது கவலையோடு கைகளை நெரித்துக் கொண்டு இல்லத்தில் அமர்ந்திருந்தாள். அப்பொழுது ஔவையார் பிச்சைக்கு வந்தார். ஏனம்மா இப்படி கவலையாக இருக்கின்றாய் என்று வினவ, அவள் அதற்கு, அள்ளிப்போட அரிசி இல்லை, பிடிச்சு போட பிச்சை இல்லை. எங்கள் அண்ணன்மார் கொண்டு வந்த நெல் குத்த குத்த உமியாகவும் புடைக்க புடைக்க தவிடாகவும் செல்வதால் செய்வதறியாது கவலையோடு இருக்கின்றேன் என்று வருத்தத்துடன் கூறினாள். அதற்கு ஔவையார், நான் ஒரு நோன்பு சொல்கின்றேன், அதன்படி நீ இருந்தால் உனக்கு எல்லா பாக்கியமும் கூடி வரும் என்று நோன்பின் விதிமுறைகளை எடுத்துரைத்தார். அந்த பெண்ணும் அந்த விதிமுறைப்படி நோன்பை மேற்கொண்டு எல்லா பாக்கியமும் பெற்றாள். நோன்பின் விதிமுறை என்னவென்றால், சிறியதாக நெல் உமி அல்லது பச்சரிசி மாவில் சிறிய வீடு கட்டி, விநாயகர் மற்றும் கலசம் வைத்து மலர் சூடி விளக்கேற்றி, உரலில் இடித்த நெல்லில் இருந்து வரும் பச்சரிசியை மாவாக அரைத்து, அந்த மாவில் உப்பு சேர்க்காமல் கொழுக்கட்டைகள் விதவிதமாக ஒவ்வொரு விதத்திலும் 7 என்ற எண்ணிக்கையில் செய்து, முக்கியமாக பிள்ளையார், ஔவையார், விளக்கு, தீச்சட்டி, பணப்பெட்டி என்று செய்து அவித்த கொழுக்கட்டை விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி, ஔவையார் கூற்றை கதையாக கூறி வணங்கி, அனைத்து விளக்குகளின் திரியையும் ஒன்றிணைத்து கலசத்தில் உள்ள நீரில் காட்டி, அந்த தீப ஒளியில் சுமங்கலிகள் தங்கள் திருமாங்கல்யத்தை காட்டி வணங்கி கண்களில் ஒற்றி, மாங்கல்ய பாக்கியம் தனம் தானியம் நிலைக்க வேண்டி, 7 அண்ணன்மாரின் தங்கைக்கு வந்த பாக்கியம் நமக்கும் வரவேண்டும் என்று பயபக்தியுடன் வழிபட்டு ஆண்களுக்கு தெரியாமல் அந்த கொழுக்கட்டைகளை உண்டு மகிழ்வர். ஔவையார் கூற கேட்டு வழிபட்டு வருவதால் இந்த நோன்பு ஔவையார் நோன்பு என்றும், செவ்வாய்க்கிழமைகளில் இந்த நோன்பை கும்பிடுவதால் இதற்கு செவ்வாய்க்கிழமை நோன்பு என்றும் பெயர் பெற்றது. அனைவரும் தவறாது இந்த நோன்பை வழிபட்டு அனைத்து சௌபாக்கியங்களும் பெறுவோமாக. ஔவையார் நோன்பின் வழிமுறைகளை உரைத்த அடியேன் தாய் தமிழில் தனியா தாகம் கொண்டு சிறுவாணி நீர்ப்பாயும் சிறப்பான கோவையிலிருந்து செந்தமிழரசி திருமதி தேன்மொழி ராஜமாணிக்கம். நன்றி.